Hi friends, welcome to our channel Swarna's Entertainment. வாங்க சீக்ரெட் டிராமாவோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோனுக்கு ஜெயில குழந்தை பிறந்தது, அவ சாம் கூட சந்தோஷமா இருந்தது. சாம் பிரியும் போது அவ எவ்வளவு வருத்தப்பட்டா. இது போக இந்த தோவன் கிட்ட இருக்கிற மாற்றத்தையும் அவளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பழிவாங்குறேன்னு சொல்லிட்டு அவளை எப்படி பழிவாங்கன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ ஆட்டிடியூட் எல்லாம் காட்டும் போது டெரரா தான் இருப்பான். அவ உயிரோடு இருக்கணும், வாழணும், ஆனா தினமும் சாகணும்னு ஒரு டைலாக் சொன்னேன்ல, அவன் பேசுறதுலாம் அப்படிதான் இருக்கும். ஆனா எமோஷனலி அவன் ரொம்ப வீக்கான பர்சன். சுஜி மாதிரி ஆட்களால மட்டும்தான் அவனோட ட்ரூ எமோஷனை புரிஞ்சுக்க முடியும். தெரியாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் அக்கா அனிமல் ஹீரோ ரன்பீர் கபூரா இவன் கேட்க, அப்படியெல்லாம் இல்லம்மா இவன் டம்மி பாவாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி ஹீரோட அப்பா வேண்டாம், ரன்பீர் கபூரோட அப்பாவோட கேரக்டர் கூட நிறையவே ஒத்து போறாரு இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல. ஹீரோயினை பேக்கரியை காலி பண்ண சொல்லிட்டு அவனோட ஹோட்டலுக்கு போக அங்க எக்ஸிபிஷனுக்கு வந்த எல்லா கூட்டமும் கலைஞ்சு போயிருச்சு. சோஃபி மட்டும் ஓரமா நிக்கிறா. இன்னும் சோஃபி இன்னும் இங்க இருந்து போலையா? நீங்க எக்ஸிபிஷன் எண்டிங்ல நீ பாட்டு பண்ணதை எல்லாரும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஏன் சரியா பண்ணலையா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உனக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்டேஜ் ஃபியர் வேற இருக்கு. உன்னால இந்த லாபியில நின்னு கூட பாட முடியாது. எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாங்க? நான் உனக்காக தான் பாடணும்னு நினைச்சேன். எனக்காகவா? ஆமா, இன்னைக்கு பார்ட்டி எண்டிங்ல உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கறேன்னு சொன்னான்ல. ஓ, அந்த பாட்டு தான் நீ எனக்கு குடுக்கறதா இந்த கிஃப்டா அப்படின்னு அவன் சிரிக்க, நான் அவ்வளவு சீரியஸா சொல்லி நீ எப்போ மாதிரி வெள்ளாட்டா கிளம்பி போயிட்டல்ல, இப்ப நான் மட்டும் இருக்கேன்ல, பாடிட்டு போயிடு. இல்லைன்னா உன் மனசுக்குள்ள வச்சு நீ கஷ்டப்படுவல்ல. ஒருவேளை நான் அப்படி கஷ்டப்பட்டு அழுகிற மாதிரி இருந்தா நீயும் எனக்காக அழுவியா? என்ன சோஃபி, இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா பேசுற. இது நீயே கிடையாது, உன்னை யாரோ குழப்பி விட்டுட்டு போயிருக்காங்க. ஆமா, இத்தனை நாள் குழம்பி இருந்தேன், இப்ப தெளிவாயிட்டேன். இந்த மேரேஜ் ஜஸ்ட் பிசினஸ்க்காக மட்டும்தான். இதை எப்படி பிசினஸா டீல் பண்ணுங்கிறத நான் சீக்கிரமே உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அவ அங்க வந்து கோச்சிட்டு போயிடுறா. அதே சமயத்துல ஹீரோ நைட் நேரத்துல பேக்கரியில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா, அடுத்து என்ன பண்றதுன்னு. தோகன் வரான். யாரும் வந்து பிரச்சனை பண்ணாங்களாங்க, இந்த இடம் இனிமே எனக்கு சொந்தமானது இல்ல, என்ன வளர்றாங்க. ஆமா, இத மின்ஹியோக்கு அவருக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு. அவன் ஏன் தான் உன்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறான்னு தெரியல. சரி, நான் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு எழுந்திருப்பானா. வேண்டாம், இது என்னோட பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன். அவரை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு, நீங்க அவர்கிட்ட மாட்டிக்காதீங்க அப்படின்னு இவனுக்காக யோசிச்சு பேச, சரி அடுத்து என்ன பண்ண போறாங்க? ஒரு வேலை தேனும், நான் இருக்கக்கு வீடு வேணும், ஒரு 2 நாள் அப்பா உங்க வீட்டுல வச்சுக்கிறீங்களாங்க. அவனும் சரின்றான். அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு, அப்பா வாங்க நம்ம இந்த இடத்த காலி பண்ணுங்க, இது நம்ம பேக்கரி நம்ம வீடு, நம்ம இதுக்கு இங்க இருந்து போகணும்னு அவர் அடம் பிடிக்க, அப்பா நீங்க என் கூட இங்க இருந்து கிளம்புனீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை கடற்கரை பக்கம் இல்லைன்னா நல்ல மலை பக்கமா கூட்டிட்டு போறேன், நீங்களும் நானும் மட்டுமே கேம்பிங் பண்ணலாம்ப்பா. ஐ, நீ நானும் டூர் போறோமா, ஆனா மலை பக்கமா போக வேண்டாம், கடற்கரை பக்கமா போலாம், எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு. இவ்வளவு அப்பா அம்மா தோகனோட வீட்டுக்கு வர, தோகனோட அம்மா, என் மகன் சொன்னா நீயும் உங்க அப்பாவும் வரதா, இருந்தாலும் ஜியாங் நீ இங்க வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு வாசல்லே வச்சு அவளை பேசிக்கிட்டு இருக்க. அப்ப டிவில ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்குமா. இரண்டப்பா அவர் வாட்டுக்கு உள்ள போய் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நீயாச்சும் புரிஞ்சு நடந்துக்குவேன்னு பார்த்தா நீயும் என்னோட வீடு தேடி வந்துட்ட, சுத்தி இருக்கிறவங்களும் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு அவங்க சலிச்சுக்க, நல்ல வேலையா தோகனோட அப்பா இடையில வந்து ஒரு 2 நாளைக்கு தானா அவங்க இருந்துட்டு போட்டும், தோகனும் வீட்டுக்கு வரலன்ட்டான், வாமா உள்ள வாமான்னு கூப்பிடுறாரு. இவர் பேசுறத ஹீரோயின் அட்வான்டேஜா எடுத்துக்க விரும்பல. சீக்கிரமே இந்த இடத்த காலி பண்ணு முடிவு பண்ணி வேலைக்காக மேரி கால் பண்ண, அவ உடனே யார்கிட்டயோ பேசி உனக்கு வேலை ரெடின்னு ஹோட்டலுக்கு வர வைக்கிறா. ஏன் அவங்கள்ட்ட சொல்லிட்டியா, நான் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போனதாங்க, எங்க ஹோட்டலோட மேனேஜர் ரொம்பவே ப்ரொஃபஷனல், நீ வேலையை சரியா செஞ்சேனா மட்டும் போதும், ஜியாங் இனிமே நீயும் நானும் ஒன்னாவே வேலைக்கு வரலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சந்தோஷமா ரிசப்ஷன்ல நின்னு பேசிட்டு இருப்பாங்களா. அப்பதான் ஹீரோவும் உள்ள என்ட்ரி கொடுக்குறான். இவன் தான் இந்த ஹோட்டலோட உரிமையாளர்னு அவளுக்கு தெரியாது. அன்னைக்கு ஆர்ட் எக்ஸிபிஷன்ல கூட இவன் முன்னவே கிளம்பி இருந்திருப்பாள்ல, என்ன பண்றேன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்க. மத்த எல்லாருமே அவன் நெருங்கி வரவும் மரியாதை செலுத்துறதுக்காக தலையை கவுந்துக்கிறாங்க. இவ்வளவு கூட சேர்ந்து தலையை குனிஞ்சுக்கிறாளா. ஹீரோ அவளை கிராஸ் ஆகவும் அவளோட ஹேர் ஸ்டைல வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுறான். அவன் அவளை பாக்குறதுக்காக குனிவானா. ஹீரோயின் இன்னமும் அவனை பாத்திர கூடாதுங்கிறதுக்காக தலையை கவுந்துக்க இவனும் குனிஞ்சு பாப்பான். சரி இது வேலைக்காக அதாட்டு இருக்குன்னு கோட்டு டையெல்லாம் சரி செஞ்சுட்டு உள்ள போயிடுறான். அது மாரி இருந்துட்டு, ஜியாங் பாஸ் உன்னை ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, உனக்கு பாஸ் தெரியுமாங்க? அவ தெரியாதுங்கிறா. சரி சீக்கிரம் போ, உனக்கான வேலைக்கான டைம் ஆயிடுச்சுங்க. ஹீரோயினும் அவளோட செக்ஷனுக்கு போறா. லாண்ட்ரி செக்ஷன் தான் அவளுக்கு கொடுத்திருப்பாங்க, அதுவும் அயன் பண்ற ஒர்க். இவளால அந்த அயன் பாக்ஸ பிடிக்கவே முடியல. அந்த ஸ்ட்ரீம்ல இருந்து வர சவுண்ட் அவளுக்கு ஜெயில் ஆக்சிடென்ட் தான் ஞாபகப்படுத்துது. அயன் பாக்ஸ தொடணும்னு நினைக்கும் போதெல்லாம் கை ஆட்டோமேட்டிக்கா நடுங்க ஆரம்பிக்கவும், இது நம்மளால முடியாது, இந்த வேலை எனக்கு சரி வராதுன்னு ஒரே வேலையா அவளே வேண்டான்னு சொல்லிட்டு லாண்ட்ரி செக்ஷன்ல இருந்து வெளியில வரா. வேலையை விடுறதுக்கும் மனசு இல்ல, அதனால அங்கேயே ஓரமா ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு மேரி கால் பண்ணி, சாரிடி என்னால இந்த வேலை செய்ய முடியாது, நான் போறேங்கிறா. அதே சமயத்துல ஸ்டேர்கேஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற லிஃப்ட்ல தான் ஹீரோ வந்துட்டு இருப்பான். அவன் கிளாஸ் விண்டோ வழியா ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கா இங்கன்னு இவன் லிஃப்ட்ல இருந்து இறங்கி அவட்ட பேசலான்னு ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துடுறான். ஆனா இப்பவும் அதே பிரச்சனை தான், அவளை எப்படி அப்ரோச் பண்றேன்னு தெரியல. நொந்து போய் இருக்கிறவங்களை போய் எப்படி நம்ம நோகடிக்க முடியும் அப்படின்னு இவன் அவளையே பார்த்துட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. இதோ உடனே வரேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து எஞ்சி ஓட ஆரம்பிக்க, ஹீரோ அப்படியே பின்னாடி திரும்பி நிக்கிறான். அவ இவனை கண்டுக்கவே இல்ல. என்ன வந்தா இருந்தா ஓடுறா. பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட், பஸ் நான் வேண்டாம் எதுக்கு வந்தாங்க
இருக்காங்க, எங்க போறாங்கன்னு விசாரிச்சுட்டு வரட்டுமா? வேண்டாம், அவளை பத்தின எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேண்டாம், அவளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுங்கிறான். ஹீரோயின் ஒரு கால் வந்ததும் ஓடி போயிருந்திருப்பாள்ல. தோகனோட அம்மா கிட்ட எல்லாம் ரொம்ப நேரம் புத்திசுவாதீனம் இருக்கிற மனுஷனாலேயே இருக்க முடியாது. பாவம் ஹீரோயின் அப்பா எல்லாம் அங்க அவங்க தொல்லை தாங்காம பழையபடி என் வீட்டுக்கே போறேன்னு பேக்கரி வாசல்ல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு தான் யாரோ கால் பண்ணி சொல்லி இருந்திருக்காங்க. அப்ப இங்க என்ன பண்றீங்க, வாங்க போலாங்க. எங்க? தோகனோட வீட்டுக்கு. அங்கெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்லயே இருந்துக்கலாங்கிறாரு. நமக்கா நான் சீக்கிரமே ஒரு வீடு பாக்குறேங்க. இல்ல இதுதான் நம்ம இடம், நான் இங்க இருந்து வர மாட்டேன்னு அவர் ஹீரோனோட கைய உதறி விட்டுட்டு வேகமா பேக்கரியோட பூட்டை திறக்கலான்னு போவாரு. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவரை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேத்தா பிரெயின்ல ஏதோ பிளாக்கேஜ் இருக்கு, ஆபரேட் பண்ணணும், எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அது அவருக்கு நல்லதுங்க. ஆபரேஷன் முடிஞ்சு எங்க அப்பா பழைய மாதிரி ஆயிடுவாராம். இல்ல இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நார்மல் ஆகிறது கஷ்டம், அட்லீஸ்ட் நீங்க இதே ஸ்டேஜ் மெயின்டைன் பண்ணா அவருக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணும், இது நியூரோ ஆபரேஷனுக்குனால செலவு அதிகமாகும் பாத்துக்கோங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலையும் அப்பா சும்மா இருக்காம நான் இங்க இருந்து போறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் தான் அப்பா நீங்க இங்கதான் இருந்தாகணும், ஏன்பா இப்படி பண்றீங்க பிளீஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே விழுந்ததுல அவரோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கும். இவதான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அவர் என்னன்னா பூஜியாங் நீ திரும்பி வந்ததுல இருந்து நான் சொல்றபடி கேட்கவே மாட்டேங்கிற, நீ சொல்றபடி நான் கேட்கணும்னு என்ன கட்டாயப்படுத்துற, உனக்கு அப்பா மேல பாசமே இல்ல, ஏன் நம்ம பேக்கரிக்கு போக கூடாது, நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு அவர் ஹீரோனை புடிச்சு தள்ளி விட ஹீரோனுக்கு கையில அடிபட்டுருது. இருந்தாலும் அவர் திரும்ப எழுந்துச்சு வந்து கோவப்படாம அவங்க அப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவரை பொறுமையா படுக்க வச்சு அவரோட அழுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு போறான். அங்க இருக்கிற மத்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இத ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்பாவோட பிஹேவியர் இப்ப ரொம்பவே குழந்தைத்தனமா இருக்கு. சாதாரணமா அடம் பிடிக்கிற குழந்தைய கையாளுறதே ரொம்ப கஷ்டம். சின்ன குழந்தைங்கன்னா பொருளை தள்ளி விடுவாங்க, இவர் ஆலைய தள்ளி விடுறாரு. இந்த பிரச்சனைனாலதான் தோகன் கொண்டு போய் அவரை ஹோம்ல சேர்த்து விட்டு இருந்தான். ஹீரோயின் அப்பாவோட கோட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இவ ஜெயில இருந்து அனுப்பின எல்லா லெட்டர்ஸுமே அவரு பாதுகாப்பா வச்சிருக்காரு. இவ ஒவ்வொன்னா எடுத்து படிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு லெட்டர் பிரிக்கவும் அதுக்குள்ள இருந்து ரிங் விழுது. ஹீரோவோட ரிங் தான். இப்படி ஒரு ரிங் தாங்கிட்டே இருக்குங்கிறதே இவளுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஹீரோனுக்கு ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படுது. தோகன் கிட்ட கேட்கலானா அவ்வளவு அவங்க அப்பாவும் அவன் வீட்டுல இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவன் 2 நாளா வீட்டுக்கு கூட வரல. அவன்கிட்ட இருந்து பணம் எதிர்பார்க்கறது கரெக்டா இருக்குமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க ஹாஸ்பிட்டலையா அப்பாவோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு, அது மத்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுங்கிறாங்க. இந்த தோகன் ஹீரோனை அவாய்ட் பண்றதுக்காக மட்டும் வீட்டுக்கு வராம இல்ல, அது போக அவனுக்குமே வேலையில ஒரு புது பிரச்சனை வந்திருக்கும். இவன் ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட கேஸ் எடுத்திருந்திருப்பான்ல, அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். அவர் மேல என்னதான் தப்பு இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அவரை சட்டத்துக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அதுல உள்ள ஓட்டையெல்லாம் கண்டுபிடிச்சு எதிர்கட்சிக்காரங்க தான் வீணா என் மேல பழிய போட்டு என்ன இந்த கேஸ்ல மாட்ட வச்சுட்டாங்க. நான் ஒரு யோக்கியமான அரசியல்வாதி, என்னை விசாரணைக்கு எடுத்திருந்த வக்கீல் எதிர்கட்சியோட கைகூலின்னு பேட்டி கொடுக்கிறாரு. பிரஸ் கவர்மெண்ட்னு தோகன் மேலதான் பிரஷர் பண்றாங்க. அவன் தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணி அவங்க கட்சியை அவமானப்படுத்த ட்ரை பண்ணிருக்கான், அவன் மேல ஒரு விசாரணை வைக்கணுங்கிறாங்க. சோ ஒரு பெரிய லீகல் டீமே தோகனை என்கொயரி பண்ணிட்டு இருக்கு. அவன் சைட்ல ப்ராப்பரான ஆன்சர் தான் கொடுக்கறான். இருந்தாலும் ப்ராசிக்யூட்டரா இந்த இன்வெஸ்டிகேஷன் அவனோட கரியர்ல ஒரு பிளாக் மார்க் ஆயிடுது. அவனா கடுப்பாயிடுறான். தப்பு பண்ண அரசியல்வாதி வெளியில ஜாலியா பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். இந்த கேஸ நம்ம கையில கொடுத்த பணக்காரன் ஹாயா அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இடையில நம்ம தான் தொக்கா மாட்டிட்ட மாட்டிருக்கு, நம்ம லைஃப்ல மட்டும் ஏன் எல்லாமே குதர்க்கமா நடக்குதுன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கோம். அவனை தேடி சோஃபி வரா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, உங்களோட கர்ச்சீஃபை ரிட்டர்ன் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்ன சில வார்த்தைகள் எனக்கு சரியான தெளிவு ஏற்படுத்துனுச்சு, பதிலுக்கு நானும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். லீகலா உங்களை சுத்தி இப்ப நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும், மேபி உங்களுக்கு என்னோட ஆறுதல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்கிறா. பண நெருக்கடியில இருக்கிற நம்ம ஹீரோயின் ஆபரேஷன் பண்ணதுக்காக வேற வழியே இல்லாம ஹீரோவோட ரிங் எடுத்துட்டு அடகு கடைக்கு போறா. அவங்க அந்த ரிங்கை செக் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப யூனிக் பீஸ், உங்களுக்கு எப்படி இந்த ரிங் கிடைச்சது, எங்க வாங்குனீங்க என்னதுன்னு கேட்க இது எனக்கு கிஃப்டா வந்தது. ஓஹோ அப்படியே சொல்லிட்டு கடைக்காரரும் ரிங்கோட மதிப்பை போட்டு பாக்குறாரு. அவர்கிட்டயே அவ்வளவு பணம் இல்ல, சோ இருக்கிறத கொடுத்துட்டு மீதி அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேங்கிறாரு. இன்னும் அந்த பணத்தை கொண்டு வந்து அப்பாவோட ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல்ல கட்டிடுறா. அவ கட்டி முடிச்சுட்டு திரும்பவும் 2 பேர் அவள வாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோன்னு எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவ என்ன ஏதுன்னு கேட்க அவனுங்க வாட்டுக்கு சொல்லாம இவளை கொண்டு போய் ஒரு ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. அங்க ஹீரோட சித்தி தான் வராங்க. இவர் இங்க கொண்டு போய் அடமானம் வச்சிருப்பா. கடைக்கார என்கிட்ட பணம் இல்ல நான் அரேஞ்ச் பண்றேன்னு இருப்பார்ல, அவர் வேற எங்கேயோ இந்த ரிங்க கொடுத்து பணம் வாங்கலான்னு போனப்போ ரிங்ல உள்ள டைமண்டோட ஐடென்டிஃபையர் வச்சு அதோட உரிமையாளரையே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் விஷயம் சித்திக்கு தெரிவிக்கப்படவும் அவர் அடகு கடைக்காரர் மூலமா ஹீரோனை நெருங்கி இருப்பாங்க. இது நான் என் மருமகளுக்காக ஆர்டர் பண்ண ரிங்கு, உன் கையில எப்படி வந்துச்சு, இந்த ரிங்கோட ரேட்டு $150K, ஆனா நீ ஜஸ்ட் $4K இதை வித்திருக்க, ரிங்கோட மதிப்பு தெரியலனா அட்லீஸ்ட் நீ அதை கையிலயாச்சும் மாட்டி இருந்திருக்கணும், வீணா கடையில கொண்டு போய் அடமானம் வச்சு எங்கிட்ட மாட்டிட்டியா. நான் கூட முதல்ல என் பையன் அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை தேடிதான் இந்த ரிங்க கொடுத்துட்டான்னு நினைச்சேன், இப்போ உன்னை பார்க்கும்போது இந்த ரிங்க அவன் உனக்கு கொடுத்துருக்க மாட்டான், நீ இந்த ரிங்க எப்படியோ தேடி இருக்க, சரி இனி போலீஸ் விசாரிச்சுக்குவாங்கன்னு அவங்க போலீஸ கூப்பிட்டு போக போலீஸ் வரைக்கும் போக வேண்டாம், ரிங்க அவளுக்கு கொடுத்ததே நான் தானு ஹீரோ வரவும் சித்தி அதிர்ச்சி அவனை பார்க்க சப்ஸ்டியூட் எழுந்திரி போலாங்கிறான். ஹீரோனுக்கா இப்போ சித்தியை பார்த்து பயப்படுறதா இல்ல இவன் கூப்பிடுறான் இவன் பின்னாடி போறதான்னு 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. சப்ஸ்டியூட் ஒன்னதான் கூப்பிடுறான் வா அப்படிங்கிறான். இவ்வளவு பயத்தோடய உட்காந்துட்டு இருக்கவும் அவனை கையை பிடிச்சு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப சித்தியோட முகத்துக்கு
ஒரு போக்கஸ் வைக்கிறாங்க. பையன் சரியில்லை, ஏதோ ஒரு வலையில சிக்கிட்டான்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தனியா வந்ததும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்க, நீ இருக்கிற நிலைமைக்கு என் முன்னாடி நீ வராம இருந்தேனாதான் உனக்கு நல்லது. சரி, என் பொருளை ஏன் என்னோட அனுமதி இல்லாம விற்க போனேன்? பாக்க உடம்பு சரியில்லையா, பண தேவை இருந்துச்சு, ஒரு அவசரத்துக்கு அடமானம் வச்சுட்டேன், கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேங்க. திருப்பி கொடுத்துறேன் சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். என்ன சொன்னா, உடம்பு சரியில்லாத அப்பா, சிம்பதி டிராமா, அதெல்லாம் என்கிட்ட எடுபடாதுங்கிறான். நான் பொய் சொல்ல, ஏதோ அவசரத்துலதான் அந்த ரிங்க கொண்டு போய் அடமானம் வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க சாருங்க. உடனே எழுந்துறான். போதும் போதும், சும்மா சும்மா மன்னிப்பு கேட்டே இருக்காத. மன்னிப்பு தன்னை எல்லாம் கிடைக்கிறதுனால தப்பெல்லாம் மாறினா நான் இழந்து போனேன், என்னோட சுஜி எனக்கு திரும்ப கிடைச்சிருவாளா? சோ நான் மட்டும் எதுக்கு ஒவ்வொரு முறையும் நீ கேட்கிற மன்னிப்பு அக்செப்ட் பண்ணிக்கணும்? நான் என்ன பெயின் அனுபவிக்கிறேனோ அதே பெயினை நீயும் அனுபவிக்கணும். வெளில போ, உன்னை தேடி போலீஸ் வருங்க. அவன் மன்னிப்பும் கேட்க கூடாதுன்ட்டானா, இவ்வளவு பாவமா அவனை பார்க்க ஆரம்பிக்க அந்த பார்வை இவனை ஏதோ பண்ணுது. அதனால இவன் அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிடுறான். அவளும் பின்னாடி ஓடி வந்து அவன் கையை பிடிச்சிட்டு, போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க, இவன் கையை உதறிடுவானா. அவ டப்புன்னு காலை பிடிச்சிடுறா. என்ன பண்ற அப்படிங்க? அவளை காலை கெட்டியா பிடிச்சிட்டு, ப்ளீஸ் இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிருங்க, உங்க பொருள் நான் உங்களோட அனுமதி இல்லாம வித்து தப்புதான், எங்க அப்பா பக்கத்துல யாருமே இல்ல, இந்த சமயத்தை நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னா இன்னொரு முறை எனக்கு நெருக்கமான ஒரு உயிரை நான் இழந்துருவேன், ப்ளீஸ் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் என்ன அனுப்பிச்சிடாதீங்க, அதுக்கு பதிலா எனக்கு என்ன தண்டனை வேண்டாலும் கொடுங்கங்கிறா. ஏ சப்ஸ்டியூட், முதல்ல என் கால்ல இருந்து கையெடுங்க. அவ எடுக்க மாட்டேங்கிற. இவனும் காலை உதறி விடுறான். ஆனா அவ அப்பாவும் கெட்டியா பிடிச்சிட்டு, ப்ளீஸ் சார் எங்க அப்பா பக்கத்துல நான் இருக்கணும் சார், அவர் தனியா விட முடியாதுன்னு இவ அழுக ஆரம்பிக்க, சப்ஸ்டியூட் இப்படி காலை பிடிச்சிட்டு கெஞ்சிரும், உனக்கு கொஞ்சமே அவமானமா இல்லையா? இல்ல எனக்கு அவமானமா இல்ல, இதை விட என்னால கீழே இறங்கி போக கூட முடியும், நான் ஒரு உயிரை கொண்டிருக்கேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், எங்கிட்ட நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இருந்தாலும் பாருங்க நான் இன்னும் உயிரோடு இருக்கேன், எனக்கு எது மானலாம் அப்படின்னு இவ அவனோட காலை விடவே மாட்டேங்கிறா. அப்ப சுஜியை கொண்டது உன்னோட தப்பு தான், நீ ஒத்துக்கிற. என்னோட கவனக்குறைவு தான், நான் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் தெளிவா இருந்தேன்னா சுஜியை காப்பாத்தி இருந்திருக்கலாம். முதல்ல என் கால்ல இருந்து கையெடு. இப்போ உங்க அப்பாவை தானே காப்பாத்தணும், போ அவர் பக்கத்திலே போய் இருந்துக்கோ, அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவுன்னு சொல்லு, நானே பணம் கட்டிடுறேன். என்ன இவன் உதவி செய்யறானாங்கிற மாதிரி ஹீரோயின் அவனை பார்க்க, பதிலுக்கு நீ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுக்க எனக்குன்னு எதுவுமே இல்ல, ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேங்கிறா. அப்ப பார்த்து இந்த இடத்துக்கு சோஃபியும் தோகனும் வராங்க. சோஃபி தோகனுக்கு ட்ரிங்க்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்திருப்பார்ல, அதுக்காக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. ஆப்போசிட்ல இப்படி ஒரு காட்சி நடக்கவும், என்ன மீன் பண்ணிட்டு இருக்குன்னு சோஃபி டென்ஷன் ஆக, இவன் என் ஃப்ரெண்டு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான்னு இவனை கையை பிடிச்சி தூக்கி பக்கத்துல நிப்பாட்டி வச்சு, ஜியாங் இது என்னோட ஃபியான்சி சோஃபி, அப்புறம் என்னோட லாயர் ஃப்ரெண்ட் தோகன்கிறான். தோகனுங்கிற பேரை கேட்கவும் ஹீரோயின் அதிர்ச்சியாக, அதே அதிர்ச்சி தோகனோட மூஞ்சிலையும் தெரிய ஹீரோக்கு அப்படி குழு குழுன்னு இருக்கு. ஹீரோயின் சரி சார் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவாளாம். சப்ஸ்டியூட் போகாத அப்படிங்கவும் அவ்வளவு அதே இடத்துல நிக்கிறா. ஏன்னா என்ன சொன்னாலும் இனி செய்யறேன்னு இருக்கால. இதெல்லாம் பாக்குற தோகன், சோஃபி நான் போறேன், எனக்கு மூடு இல்ல ட்ரிங்க்ஸ் பண்றதுக்குன்னு அவன் கிளம்ப போக, ஹீரோ வந்துட்டு லாயர் எங்க போறீங்க, புதுசா ஒரு பொண்ணை பார்த்ததும் என்ன வெக்கப்படுறீங்களா, வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்தே ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு இவன் எல்லாரையும் ஹோட்டல்ல இருக்கிற ட்ரிங்க்ஸ் கால்ல வந்து உட்கார வச்சிடறான். ஏதோ டிராமா நடக்குதுன்னு சோஃபிக்கு நல்லா புரியுது. அவ ரொம்ப நேரமா ஹீரோனை பார்த்துட்டு இருந்துட்டு, நான் இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பாத்திருக்கேங்கிறா. ஹீரோ வச்சு இந்த ஃபைல்ல தான் ஹீரோனை பாத்திருப்பா, நீ இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாச்சும் பாத்திருக்கியாங்க? அவ இல்லன்னு தலையாட்டவும் ஹீரோ கிட்ட திரும்பி பொண்ணு கேட்கவும், நான் தான் சொன்னல மை பர்சனல் ஃப்ரெண்ட், எங்களுக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் அவ அப்படியே செய்வா, இனிமே அவ எது கேட்டாலும் நானும் செஞ்சு கொடுத்துருவேன். சோஃபி தோகன் டென்ஷன் ஆக பார்த்துட்டு, நீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க? தெரியல, இப்படி ஒரு சிச்சுவேஷன் நான் இங்க எதிர்பார்க்கல. ஹீரோ வந்துட்டு, ஓ சிச்சுவேஷன் எதை சொல்றீங்க, உங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணை சொல்றீங்களோ? சியாங் நீ வேண்டாம், ப்ராசிக்யூட்டர் கூட ஒரு டேட்டிங் போய் அவர் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்குங்க. ஹீரோயின் அவசரமா, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறா. பாய் ஃப்ரெண்டா? அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? அவர் இந்த சமுதாயத்துல ஒரு உயர்ந்த வேலை செஞ்சிட்டு இருக்காரு. என்னது உயர்ந்த வேலையா அப்படின்னு ஹீரோ கேட்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்க, அவன் நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு எழுந்து போயிடுறா. அவசரமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ணாடியிலே மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பாளா. சோஃபி வந்துடுறா. கண்ணாடியில நீ யாருங்கிறது உனக்கு நல்லா தெரியுது இல்ல, அப்புறமே இந்த மாதிரி இடத்துக்கு நீ வந்த, இது உனக்கான இடம் கிடையாது, மின்ஹூக்கான ஃப்ரெண்டா இருக்கான எந்த தகுதியும் உன்கிட்ட இல்லங்க. சாரி மேடம், நான் ஜஸ்ட் எங்க அப்பாவோட மெடிக்கல் செலவுக்காக தான் அவர்கிட்ட உதவி கேட்டு வந்தேன், இனிமே இங்க வர மாட்டேன்ட்டு அவ போயிடுறா. இன்னொரு பக்கம் தோகன் ஹீரோ கிட்ட, ஜியாங்க வச்சு என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? நான் உயிர் விஷயத்துல விளையாடுறது இல்ல, உண்மையிலேயே ஜியாங் ஒரு ஃப்ரெண்டா அவங்க அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு என்கிட்ட உதவி கேட்டா நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் சார் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஆல்ரெடி ஜியாங் அவ பண்ண தப்புக்கு தண்டனை ஏத்துட்டு வந்துட்டா, நீங்க இன்னமும் பணத்தை வச்சு அவளை உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்க பாக்குறீங்க, இது ரொம்ப தப்புங்க. வாரா லாயர் திடீர்னு எது சரி எது தப்புன்னு பாயிண்ட் பிடிச்சு பேசுறாருன்னு ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கவும், சோஃபி அங்க வந்து, அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போனவளா அப்படின்னு தோகன்ட்ட கேட்க, அவனும் ஆமாம் சுஜியோட ஆக்சிடென்ட் கேஸ்ல சம்பந்தப்பட்ட பொண்ணு ஜியாங் தான் சொல்லவும் இவளுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஏன் மின்ஹியூக் உன் காதலியை கொண்டவள உன் பக்கத்துல உட்கார வச்சு அவ ஃப்ரெண்டுன்னு உன் ஃபியான்சி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீ ஃபன் பண்ணிட்டு இருக்க, இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? உண்மையை சொல்லனா இந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல நீ ஹர்ட் ஆகவே இல்ல, ஆனா ஹர்ட் ஆன மாதிரி உன் பக்கம் தான் எல்லாரோட கவனமும் இருக்குன்னு நீ எதோ பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு அரை மென்டல்னு அவனை திட்டிட்டு போயிடுறா. ஹீரோனா ஹாஸ்பிட்டல்ல போய் அப்பா பாக்கலான்னு போனா அப்பா அவரோட பெட்ல காணும். பக்கத்துல நர்ஸ் கிட்ட விசாரிச்சா, இப்பதான் மேடம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போறேன்னு போனாரு, இன்னும் வரலையேன்னு சொல்லவும் இவ பாத்ரூம்ல போய் பார்த்தா அப்பாவை காணும். சுத்தி எல்லாம் தேடி பாக்குறா, எங்கேயுமே இல்ல, ஒருவேளை பேக்கரியில இருப்பாரோன்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு வந்தா பேக்கரி பூட்டி கிடக்குது, வாசல்லையும் அவர் இல்ல. இவளுக்கு பதட்டமாகவும் அங்கிருந்து
தோவனோட வீட்டை தேடி ஓடி வரா. அவன் அப்பதான் வீட்டுக்குள்ள என்டர் ஆக போவானா. இவன் அவனை புடிச்சு வச்சுட்டு அப்பான்னு சொல்ல வர, உங்க அப்பாக்கு ஏதாச்சும் பணத்தை வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே. போய் போய் பணத்துக்காக நீ யார் கூட சேர்ந்திருக்க, அவன் யாரும் தெரியும்ல, அவனாலதான் நீ ஜெயில இருந்தாங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எங்க அப்பாவை காணும், ஹாஸ்பிட்டலையும் இல்ல, பேக்கரிலயும் இல்ல, சுத்திலயும் எந்த இடத்துலயுமே இல்ல. நீங்க ஏதோ அப்பா கையில ஒரு பிரேஸ்லெட் கட்டி விட்டீங்கல்ல, அது மூலமா அப்பாவை கண்டுபிடிக்க முடியுமாங்க. அவனுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டு, சரி நீ பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க அப்பாவை கம்ப்ளைண்ட் கொடு, நான் தேடி பாக்குறேன். கார் எடுத்துட்டு போய் அப்பாவை தேடிட்டு இருக்கான். தோகனும் சின்சியரா தான் அவளோட அப்பாவை தேடிட்டு இருக்கான். அவர் ஒரு ரோட்ல எங்க போறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கவும் இவன் ஓடி போய் வாங்க ஜியாங் உங்களை தேடிட்டு இருக்கான்னு இவன் அவரை கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ண போவானா. தோகன் காரை நல்லா ஓட்டுப்பா, ஆக்சிடென்ட் கிண்டு பண்ணி விட்டாதுன்னு அவர் திடீர்னு தெளிவா பேச இவன் அதிர்ச்சி அவரை பாப்பானா. ஏன்பா தம்பி, என்ன இன்னமும் நீ பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கல, எனக்கு மூளையில ஏதோ கோளாறு இருக்குன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என் பொண்ணு தப்பு செய்யலங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நைட்டு ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீ என் பொண்ணு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனீங்கல்ல, அப்போ டிரைவர் சீட்ல இருந்து இறங்கி வந்தது நீ. என் பொண்ணு காரை சரி பண்ணலாம்னு சொன்னப்போ வேண்டான்னு பதட்டமானது நீ. ஆனா அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல காரை ஓட்டுனது என் பொண்ணு, அவ கூட வேற யாரும் இல்ல. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு என் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்கள காப்பாத்தாம வந்தாளா? எனக்கு நல்லா தெரியும் என் பொண்ணை பத்தி. அவ எந்த உயிருக்குமே தீங்கு நினைக்கும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. ஒருவேளை அவ அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணிருந்தாலும் அந்த பொண்ணை காப்பாத்ததான் செஞ்சிருப்பா, விட்டுட்டு வந்திருக்க மாட்டாங்க. என்னடா இந்த ஆளுக்கு எல்லா உண்மையும் தெரியுமாங்கிற மாதிரி அவன் அப்படியே பயந்துட்டு அவரை பார்க்கவும், என்னப்பா நீ மட்டும் சீட் பெல்ட் போட்டுக்கிட்ட, எனக்கும் போட்டு விடு, என்னங்க எங்கேயாச்சும் போய் கவுத்துற போற, பொண்ணு வேற என்ன தேடிட்டு இருக்கான்னு சொன்னல, இன்னொரு முறை ஆக்சிடென்ட் பண்ணா உன்னை மன்னிக்க மாட்டேன், இந்த முறை என் பொண்ணுக்காக தான் உன்னை சும்மா விடுறேன், ஏன்னா அவ உன்னை ரொம்ப காதலிக்கிறா. என்ன இந்த பிரேஸ்லெட் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த பிரேஸ்லெட்டை பிடிச்சி நோண்டிட்டு இருப்பாரா. ஓ இந்த ஆளுக்கு இன்னும் முழுசா மூளை தெளிவாகல, ஏதோ அரைகுறையாதான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஏதோ ஒரு யோசனையோடய காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். கார்ல கூட்டிட்டு வந்தவன் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. ஹீரோயின் போன் பண்ணி கேட்டா அவரை நான் பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லிட்டு அவன் எப்பவும் மாதிரி ஆபீஸ் கிளம்பி போயிடறான். ஹீரோனா திரும்பவும் அவங்க அப்பாவை தேட ஆரம்பிச்சிடறா. பேம்ப்ளெட்லாம் அடிச்சு எங்க அப்பாவை பத்தி தகவல் தெரிஞ்சதுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ரோடா எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கா. இவ என்ன பண்றாங்கறத ஹீரோமே இப்ப தூரமா வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். திடீர்னு அப்பா காணாம போய் 2வது நாள் நைட்டு எங்க வந்து உங்க அப்பா பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, போகங்கிற ஊருக்கு வாங்கன்னு சொல்ல இவ உடனே வந்தாருன்னு தலை தெறிக்க பஸ் ஸ்டாப் ஓடிட்டு இருப்பாளா. எங்க இந்த லூஸ் இந்நேரத்துல ஓடுதுன்னு ஹீரோ கார்ல இருந்து இறங்கி போய் சப்ஸ்டியூட் கூப்பிட, சார் எங்க அப்பா கிடைச்சிட்டாரு, இந்த ரிங் இன்சிடென்ட்ல என்ன போலீஸ்ட மாட்டி விடாம வந்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ், உங்க அப்பா கிடைச்சிட்டாருன்னு தானே சொன்னேன், எங்க இருக்காரு, போகும் எப்படி போகும் வரைக்கும் ஓடியதான் போறியா, இல்ல பஸ்ல போறேன்னு இவ திரும்பவும் ஓட ஆரம்பிக்க, அனாயிங் வெரி அனாயிங் சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஓடி போய் வா போகுங்க நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு அந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தா அவரோட டெட் பாடியை தான் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அப்ப என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சுன்னு இவ கதறி அழுதுட்டு இருக்கா. இந்த போகங்கிற ஊர்ல தான் கடற்கரை இருக்கு, இவ கடைசி அவங்க அப்பா கிட்ட கடற்கரை கூட்டிட்டு போறேன்னு சொன்னால, அதனால அவர் இங்க வந்திருப்பாராட்டு இருக்கு. அவரோட கை காலெல்லாம் நிறைய தழும்பா இருக்கு, இந்த ஊருக்கு நடந்தே வந்ததுனால அப்படி ஆணுச்சா என்ன எதுன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு அவர் இயற்கையா மரணம் அடைஞ்ச மாதிரிதான் இருக்கு. அவருக்கான இறுதி அஞ்சலிக்கான ஏற்பாடுலாம் நடக்குது. ஹீரோ போகுங்க போனதுல இருந்து இவ என்ன பண்றாங்கறத தூரமா இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இறுதி அஞ்சலி நடந்துட்டு இருக்கா, அதுல இவன் கலந்துக்கிறதுலாம் இல்ல, இப்பவும் அதே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி என்ன நடக்குதுன்னு தான் பாத்துட்டு இருக்கான். அங்க மேரி வந்திருப்பா, அப்புறம் ஜெயில இருந்தாங்கள பென்னி, அவங்க கூட விஷயம் தெரிஞ்சு இறுதி சடங்குல கலந்துக்கிறாங்க. நேக்கா விஷயத்துக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் ஜெயில நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்திருக்காங்களாட்டு இருக்கு. அவங்க ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு, ஆமா நீ கூட அழுகாம தைரியமா இருக்கா, அது யாரு, அந்த பொண்ணு ஓனு ஒப்பாரி வைக்குது, என் ஃப்ரெண்டு மேரி, பரவாயில்ல உனக்கு அழுகிறதுக்கு கூட ஒரு ஆள் வச்சிருக்க, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க பென்னி, நமக்கு என்ன ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனா கூப்பிட்டு வீடு வாடகை கொடுப்பாங்களா இல்ல வேலை கொடுப்பாங்களா, ஆனா அதுக்கெல்லாம் அசரால் நான் கிடையாது, எனக்குன்னு ஒரு இடம் பாக்குறேன், உனக்கு யாரு இல்லைன்னா கூட நீ என்ன தேடி வா, நான் உன்னை பாத்துக்கிறேங்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சிரிக்கவும், இதா இந்த சிரிப்பு தான் எனக்கு பிடிக்கல, அதை எப்படி இந்த நேரத்துல கூட உன்னால சிரிக்க முடியுது, அவ அதுக்கும் சிரிக்க, உன்னால திருத்தவே முடியாது அப்படின்ட்டு அவங்க ஹீரோயினை பாப்பாங்களா. அவ அந்த இறுதி அஞ்சலிக்கு இன்னும் வேற ஒருத்தருக்காக வெயிட் பண்றாளாட்டு இருக்கு. தோகன் தான் அவன் எங்க அங்க வர போறான், வரல, அது அவளுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. இறுதி சடங்கு முடிஞ்சதும் ஹீரோயினை அவங்க அப்பாவோட சமாதியில தான் காட்டுறாங்க. அங்க தோகன் வரான், சாரி ஜியாங் என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேலையில மிகப்பெரிய பிரச்சனை, நான் அந்த இடத்துல இல்லைன்னா எனக்கு வேலையே போயிடுற மாதிரி இருந்துச்சு, இந்த பணம் வேண்டாம் செலவுக்கு வச்சுக்கொண்டு ஒரு என்வலப்ல பணம் கொடுத்துட்டு அவட்ட மன்னிப்பு கேட்க, பரவாயில்ல நீங்க இப்பவாச்சும் வந்தீங்கல்ல, இந்த 3 நாள்ல நானும் நீங்க இன்னைக்கு வந்துருவீங்க இப்ப வந்துருவீங்க என் பக்கத்துல உட்காந்துருவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்காக நான் உங்களை குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, அந்த சமயத்துல எனக்கு ரொம்ப அழுகணும்னு இருந்துச்சு, ஆனா எனக்கு நெருக்கமானவங்க பக்கத்துல இருந்தா நான் அந்த அழுகையை வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம், பரவாயில்ல அந்த மாதிரி சமயத்துல கூட என்னால அழுக முடியாது, என்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு தருணமா அமைஞ்சது. இவன் சாரின்னு சொல்ல, சாரி எல்லாம் வேண்டாம், ஜெயில இருந்தப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே இது ஒரு ஜெயில் வாழ்க்கை, இதுல இருந்து நான் ரிலீஸ் ஆயிட்டா வெளியில போய் என்னோட நார்மல் லைஃப்க்கு போயிடலான்னு அப்படின்னு கனவுல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா வெளி உலகத்துக்கு வந்தப்பறம் தான் தெரிஞ்சது என்னால பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது, அதுக்காக உங்களோட நார்மல் லைஃபை விட்டுட்டு உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல, நம்ம வேண்டா பிரிஞ்சிடலாமா அப்படிங்கவும் அவன் திரும்பவும் சாரி கேட்பானா, நான் உங்களை குறை சொல்லவே இல்ல, நான் உங்களுக்கு பேர்டனா இருக்க விரும்பல, நம்ம இனிமே எங்கேயாவது சந்திச்சோம்னா கூட யாரோ மாதிரியே இருந்துக்கலாம்,
அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லதுங்கிறா. அப்பாவோட இந்த இறுதி சடங்கு நடந்த 3 நாள்ல ரொம்ப யோசிச்சு மெச்சூர்டா ஹீரோயின் எடுத்த டெசிஷன் இது. சோ அப்படியே அங்க திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுறா. பேக்கரி இருக்கிற வீட்டுக்கு தான். அந்த வீட்டோட பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு அவங்க அப்பா கடைசியா போட்டிருந்த ஜாக்கெட் எடுத்து வச்சுட்டு இப்ப தனியா உட்காந்து அழுது அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ அவனோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவானா. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு ஜியாங் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியா? இல்ல பாஸ், நீங்க தான் அவங்க சம்பந்தமான எந்த இன்ஃபர்மேஷனையும் உங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம் நீங்கல்ல. நான் இப்ப போய் விசாரிச்சுட்டு வந்துட்டுமாங்க. ஒன்னும் நீ கிளிக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு அவன் பேக்கரிக்கு வரான். பேக்கரி க்ளோஸ் ஆயிதான் இருக்கு, ஆனா பூட்டு காணும். அப்ப உள்ளதா இருப்பாளோன்னு சொல்லிட்டு இவன் பேக்கரிக்குள்ள வந்து 2 நாளா சாப்பிடாம அழுதுட்டே இருந்ததுல ஹீரோ நாங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. சப்ஸ்டியூட் எழுந்துறீங்க. அவட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வராம போக இவனுக்கு பதட்டம் ஆயிடுது. அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். 4-5 நாளா சரியா சாப்பிடாதனால டீஹைட்ரேஷன் ஆயிருக்குன்னு அவளை குளுக்கோஸ் போட்டு படுக்க வச்சிருக்காங்க. இவன் அவ செத்துட்டானே நினைச்சிருந்திருப்பான்ல. இப்போ அவளுக்கு ஆப்போசிட்ல நின்னுட்டு சப்ஸ்டியூட் சீக்கிரம் செத்துறாத, நான் எது சொன்னாலும் செய்யறேன்னு இருக்க, நான் சொல்லும் போதுதான் நீ சாகணுங்கிறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு ஸ்வெட் ஆகும். இவன் பக்கத்துல கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எல்லாம் எடுத்து ஃபேஸ தொடச்சு விட்டுட்டு ஈரோட தானே இருக்க, எழுஞ்சிருவல்ல அப்படின்னு அவகிட்ட பேச்சு கொடுக்க அவ லைட்டா கண்ணு முழிப்பா. கிளியரா ஹீரோனுக்கு ஹீரோட ஃபேஸ் தெரியல. அவன் நினைச்சுக்கிறா தோகன்னு நினைச்சிட்டு ஒப்பான்னு கூப்பிட இவன் டிஷ்யூ பேப்பர் கசக்கி தூர போட்டு அவசரமா அங்க இருந்து வெளில வந்து கார்ல ஏறி உட்காடுறான். எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கலங்க. யாரும் பாஸ், என் கண்ணு முன்னாடியே எனக்கு பிடிக்காதவங்க சாகிறது எனக்கு பிடிக்கல. ஜியாங்கியா சொல்றீங்க? அவ்வளவு இல்ல, அவளை சுத்தி நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல. அனாயிங், டோட்டல் அனாயிங். நீ முதல்ல கார் எடு. திரும்பவும் சொல்றேன், அவளை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறாதுங்கிறான். நான் அதைத்தானே பாஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீங்களே தானே பதில் பேசாத கார் எடுங்கிறான். இந்த தோகனோட அப்பா அம்மா கிட்ட வந்து நான் என்னோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜாபை ரிசைன் பண்ண போறேங்க. அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த ப்ராசிக்யூட்டர் வேலைக்காக தான் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டேன், இந்த வேலை மூலமா மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ண போறேன்னா நான் ப்ராசிக்யூட்டர்ங்கனால மட்டும் மக்களுக்கு நல்லது பண்ணிட முடியாது. எல்லா இடத்துலயுமே பண பலம் தான் ஜெயிக்கும். அது இல்லாத வரைக்கும் நான் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் பணக்காரங்களுக்கு அடிமையா தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சோ நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ண போறேன். கொஞ்சம் நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு தரேன், நீங்க ஹோட்டலை கவனிச்சுக்கோங்கிறான். இவன் மேல ஒரு என்கொயரி நடந்துட்டு இருந்துச்சுல பொலிட்டீஷியன் மூலமா, அதுல இவன் பக்கமா தான் நிறைய நெகட்டிவ் வர மாதிரி இருந்துச்சு. சோ இப்போதைக்கு இவன் ஜாப் ரிசைன் பண்றதா இவனுக்கு நல்லதுன்னு புரிஞ்சுட்டு இவனே வேலையை விட்டுட்டான். இன்னொரு பக்கம் சோஃபி ஒரு ஃபைலை ரெடி பண்ணி ஹீரோட அப்பா கையில கொடுத்து நான் இனிமே இந்த குடும்பத்தோட மருமகளா நடிக்கணும், இல்ல மருமகளா ஃபியூச்சர்ல ஆகணும்னா எனக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த மேரேஜே ஒரு பிசினஸ்க்காக. சோ இந்த பிசினஸ்ல எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நீ எவ்வளவு எதிர்பார்க்கறங்க? எனக்கு 12% ஷேர் வேணும். உனக்கு அதிக மாதிரி தெரியலமா? உங்க பையன் பக்கத்துல நான் ஃபியான்சியா நிக்கிறது உங்க கம்பெனியோட வேலையை தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா நடந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் சும்மா கண் பார்வை கிடையாது, அது மூலமா எவ்வளவு கஸ்டமர்ஸ் நான் கே குரூப் கூட்டு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அங்கிள் அப்படின்னு சூட்சமமா இவ ஏதோ ஒண்ணு பேச அவருமே சரி ஷேர் கொடுக்க ஒத்துக்கிறேன்றாரு. ஹீரோ வந்துட்டு என்ன சோஃபி பிசினஸ் டீல்லாம் முடிஞ்சுதாங்க? முடிஞ்சுது. இந்த பிசினஸ்னால நம்ம 2 சைடு என்ன லாபம் என்ன நஷ்டம்னு உங்க அப்பா கிட்ட எடுத்து சொன்னேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சோஃபி அன்னைக்கு நீ எனக்காக பாட்டு பண்ணதை நான் கேட்கலங்கிறதானே உனக்கு கோபங்க? இல்ல அது மட்டும் எனக்கு மேல கோபம் இல்ல, நிறையவே இருக்கு. முதல்ல ஒரு சீப்பான ரிங் எடுத்துட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கிட்டல அங்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் நான் அமைதியா உன்னை தொடர்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். கடைசியில எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா உன்னால யாரையும் காதலிக்க முடியாது, யாரோட காதலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. அன்னைக்கு சொன்னல உன்னோட காதல் அப்சஷன் கேட்டகரியில தான் வரும். சோஃபி திரும்ப திரும்ப என் காதலை நீ அவமானப்படுத்தாதங்க. நீ யாரையும் காதலிக்கிறேன்னு காதல் அவமானப்படுத்தாம இருந்தேன்னா போதும். நீ இப்ப பண்ணிட்டு இருக்கல அதுல எங்க கொண்டு போய் முடியும் தெரியுமா? இவங்க ஒரு லைப்ரரியில தான் நின்னு பேசிட்டு இருப்பாங்க. சோ அங்க வந்து ஒரு புக் எடுத்து அவன் கையில குடுக்குறா. அந்த புக்கோட நேம் உத்தரிங் ஹைட்ஸ். அது 18th செஞ்சுரியில வந்து ஒரு ரிவெஞ்ச் அண்ட் லவ் ஸ்டோரி தான். அதுலயும் அப்படிதான் ஒரு ஹீரோ லவ்வா அப்சஷனான்னு தெரியாம கால ஃபுல்லா அவனையும் அவன் வதச்சிட்டு சுத்தி இருக்கிறவங்களையும் வதச்சு காதலிக்கிறவளையும் சித்திரவதைப்படுத்தி அந்த ஸ்டோரியே ஒரு டிராஜிக்ல முடிஞ்சிருக்கும். அந்த புக்கு தான் இப்ப ஹீரோ முன்னாடி தூக்கி போட்டு போறா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹீரோயின் நல்லா ஆனதும் ரிசப்ஷன்ல போய் பில்லு பே பண்ணலான்னு போனா அவங்க இருந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி பில்லு பே பண்ணியாச்சுன்னு ஒரு ரெசிப்ட் அவ கையில குடுக்குறாங்க. சரி அடுத்து எங்க போலாம்னு யோசிச்சுட்டு இவ பென்னி கால் பண்ண அவ ஒரு குடோனுக்கு வர சொல்றா. அங்க ஏதோ திங்ஸ் எல்லாம் அவங்க பிரிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. வா பிசினஸ் ஆரம்பிக்கிற நேரத்துலதான் என் கூட கூட்டு சேர்ந்திருக்க, கொஞ்ச நேரத்திலயே நம்ம முதலாளி அம்மா வந்துருவாங்க, அதுக்குன்னு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிடலான்னு அவங்களோட திங்ஸ் எல்லாம் இவங்க அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் ஓர்சல் பண்ணி வச்சுட்டு 2 பேர் சாப்பிடும் போதுதான் பென்னியோட சில ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு அது உங்க பையனாங்க? ஆமா, ஒரு 2 வயசு இருக்கும் போதே இறந்துட்டான், ஏதோ ஹெரிடிட்டி டிசீஸ்னாங்க, அந்த நோய் பேர் கூட என்னோட வாயில நுழையில, எனக்கு பையனா பிறந்த ஒரே காரணத்தினாலேயே அவன் சீக்கிரமே இந்த உலகத்தை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அவனோட மருத்துவ செலவுக்காக தான் இவங்க கஞ்சா வித்திருப்பாங்களாட்டிருக்கு. சோ அதனாலதான் இவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிருந்திருக்கும். வருத்தப்படாதீங்க பென்னி, நம்மள மாதிரி குழந்தை இழந்தவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாத ஒவ்வொரு வருத்தம் இருக்கும். அட்லீஸ்ட் உங்க குழந்தை அவனோட வாழ்க்கையோட நொடிகளை எண்ணிட்டு இருந்தப்போ நீங்க பக்கத்துல இருந்தீங்கல்ல, அவனை உங்க கூட வச்சுக்க முடிஞ்சது இல்ல, அதுவே நம்மளோட பிளெஸிங்கா எடுத்துக்க வேண்டியதான். நம்ம 2 பேர் பசங்களும் அடுத்த ஜென்மத்திலேயாச்சு நல்ல ஃபேமிலியில பிறந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சிரிச்சுட்டே விஷ் வச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சது ஹீரோயின் அவசரமா கிளம்ப எங்க போற, ஒரு முக்கியமான நபரை சந்திக்கணும்னு இவ ஹீரோவை தேடி அவனோட ஹோட்டல்
ஹோட்டலுக்கு வந்துடுறா. ரிசப்ஷன்ல வந்து நான் பாஸ பாக்கணுங்க, அவங்க அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் உள்ள விடுவேங்கிறாங்க. ப்ளீஸ் சார் அவர்கிட்ட என் பேரை சொல்லுங்க என்கிட்ட அவர் பேசுவாருன்னு சொல்ல இவங்களும் அங்க ஹீரோக்கு கால் பண்ண அவளை நான் பாக்கறக்கே விரும்பலன்றான். இருந்தாலும் இவ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோ லஞ்ச் டைமுக்கு வெளியில கிளம்பி வருவானா. இந்த லூஸ் இன்னமும் போலையான்னு சொல்லிட்டு அவன் திரும்பி ஓடலான்னு பாக்க இவ பாத்துறா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடி போய் சார் அன்னைக்கு வந்து மிரட்டிட்டு போன கடன்காரங்களோட கடன்ல உங்க பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, நான் என்ன பண்றதுங்க அப்படின்னா அந்த கடன்ல நீ என்கிட்ட பே பண்ணணும்னு அர்த்தம். சோஃபிக்கு இன்னைக்கு தான் ஹீரோட ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் டே ஒர்க். அவ கண்ணில் படுறதே இந்த காட்சி தான். இவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு நினைச்சிட்டு என்ன நடக்குது இங்க தெரியாதனமா ஒரு பேக்கரிய வாங்கிட்டேன், கடைசியில அந்த பேக்கரிக்காரன் தலையில இந்த கடன்லாம் என் தலையில வந்து விடிஞ்சிருச்சு, சீக்கிரமே அந்த பேக்கரி இடிச்சு தள்ளணும்னு அவன் அங்க இருந்து கிளம்ப போக ஹீரோ நின்னுட்டு சார் பேக்கரி எல்லாம் இடிச்சிடாதீங்க சார், எனக்குன்னு கடைசியா இருக்கிற அந்த பேக்கரி மட்டும் தான், எப்படியாச்சும் நான் கடன் எல்லாம் அடைச்சிடுறேன், நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், இந்தாங்க இதுதான் நான் புதுசா தங்கி இருக்க இடம், அதோட அட்ரஸ் என் நம்பரு, நான் ஏமாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எப்பனாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாங்கிறா. ஹீரோ அந்த பேப்பர் வாங்கி கசக்கிட்டு சோய் இந்த ஆனா இங்க கொஞ்சம் வெளியில கொண்டு போய் விடின்ட்டு அவன் மீட்டிங் கிளம்பி போயிடுறான். மீட்டிங்ல சோஃபியா ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஹீரோக்கு விருப்பம் இல்ல. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோட போன் நம்பர் பேப்பரை கசக்கி இருந்திருப்பான்ல, இப்ப அதை பிரிச்சு வச்சு அந்த நம்பரை மொபைல்ல சேவ் பண்ணிட்டு இருக்கான். இதுல அவனுக்கு கன்ஃபியூஷன் வேற, சப்ஸ்டியூட்னு போடுறதா இல்ல ஜியாங்னு போடுறதான்னு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவளை சப்ஸ்டியூட்னு கூப்பிடுறதுனால அந்த பேர் போட்டே சேவ் பண்ணிடுறான். ஆக மொத்தம் இவன் மீட்டிங்க கவனிக்கலங்க, ஆனா எல்லாரும் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு கவனிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சோஃபியாவோட ஆர்ட் கேலரியில இருக்க அங்க தோகன் வந்து ஒவ்வொரு டிராயிங்ஸா பாத்துட்டு இருப்பானா. என்ன லாயர் நீங்க உங்க ப்ராசிக்யூட்டர் ஜாப் ரிசைன் பண்ணதா கேள்விப்பட்டேன், டைம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கனால இங்க வந்திருக்கீங்களா? ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சதான் அந்த வேலைக்கு போனேன், ஆனா எப்ப பார்த்தாலும் கேஸ்லயே இருந்து மத்தவங்க கண்ட்ரோலுக்குள்ள நான் இருக்கேங்கிறேன்னு தெரிஞ்சுக்க டைம் இல்லாம போயிடுச்சு. இப்ப நிறையவே ஃப்ரீ டைம் இருக்கு, சோ அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேங்கிறான். அப்ப சோஃபி பாக்குறதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. யார் சோஃபி இவரு, என்ன உன் ஃபியான்சிய சீட் பண்ணிட்டு இருக்கியாங்க? தோகன் அவசரமா இல்ல நாங்க 2 பேர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல வருவானா. ஆனா சோஃபி இருந்துட்டு ஆமா நான் மின்டியூக்க சீட் பண்ணதான் செய்யறேன் அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேர் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. தோகன் மூஞ்சில தான் ஈயாடல. சரி வாப்பா அவனோட அஃபேர் கூட நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு இவங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் தோகன் கிட்ட உங்களுக்கு இங்க சோஃபிய பத்தி என்ன தெரியும்னு விளையாட்டுக்கா கேட்பாங்களா. இவன் ரொம்ப சீரியஸா சோஃபி அனலைஸ் பண்ணிருப்பானாட்டு இருக்கு. சோ சில விஷயங்கள்லாம் இவன் ரொம்ப அக்யூரேட்டா சொல்ல சோஃபி லைட்டா இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. அப்ப பார்த்து இவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வரவும் நான் இதை வந்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். அங்க ஹீரோயினை தான் போலீஸ்ல புடிச்சு வச்சிருப்பாங்க. என்ன இருக்குன்னா இவ காலையில சும்மா ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பான். அப்ப ஒரு பொண்ணு பாக்கவும் நேகா தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு நேகா நில்லுன்னு அவளை துரத்திட்டு போக நேகா யாரு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ஹீரோயினோட ஜெயில ஃப்ரெண்டா இருந்த பொண்ணு தான். அவ ஹீரோயினை பார்த்துட்டு எங்கேயோ பயந்தடிச்சு ஓடிடுறா. ஹீரோயினா வழியில போயிட்டு இருந்த ஒரு பொண்ணோட சைக்கிளை தெரியாம தள்ளி விட்டுறா. சைக்கிள் இருந்த பொருட்கள்லாம் கீழே விழுகவும் இவ ஒவ்வொன்னா அடுக்கி கொடுத்துட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து அங்க போலீஸ் வர சைக்கிளுக்கு சொந்தக்கார பொண்ணு எஸ்கேப் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறா. சைக்கிள்ல என்ன இருந்திருக்கும்னா நிறைய விளம்பர படங்கள், நைட் கிளப்ங்கிற பேர்ல ப்ராஸ்டியூஷன் நடக்குதாட்டு இருக்கு. அதுக்கான விளம்பரத்தை தான் சைக்கிள்கார பொண்ணு பண்ணிட்டு இருந்திருக்கு. நம்ம ஹீரோயின் போற பக்கம்லாம் தான் காலுக்கடியில யாராவது சூனியம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த சூனியத்திலையும் அவ மாட்டிக்க போலீஸ் கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அங்க இருக்கிற போலீஸ்காரர் முதல்ல ஹீரோயினை ஹிட் அண்ட் ரன் கேஸ்க்காக விசாரிக்க வந்தவர். போதுமா உன் கதையை நிப்பாட்டு, ஜெயில இருந்து வரவங்க எல்லாம் அடுத்து வாழ்றதுக்கு வழி தெரியாம அடுத்து ஒரு தப்பு செஞ்சுட்டு திரும்பவும் ஜெயில போய் உட்காரது தானே, இந்த முறை உன்னை எந்த செக்ஷன்ல போடலான்னு அவர் கேஸ் ஃபைல் ரெடி பண்ணவும் இவதான் தோகனுக்கு கால் பண்ணியிருந்திருப்பா. அவன் வந்து இவளை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துடுறான். சாரி நானே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை இங்க வர வச்சுட்டேன்ல, இனிமே இப்படி நடக்காதுங்க, நான் தான் அன்னைக்கே உங்க அப்பாவோட இறுதி சடங்குல உனக்கு பணம் தந்தேன்ல, அப்ப அது வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப பணத்துக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா, இந்த கார்டை வச்சுக்கோ இது உனக்கு வேலை தேடுறதுக்கு உதவியா இருக்குங்கிறான். அந்த கார்டுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட டீம் ஜெயில இருந்து வெளி வரவங்களுக்கு வாழ்வாதார அமைச்சு தரதுக்குனே செயல்படுது, அது மூலமா இவளுக்கு வேலை தேடிக்கலான்னு தான் கொடுத்திருப்பான். இந்த சாதாரணமா கொடுத்திருந்தா கூட அவ கன்சிடர் பண்ணிருப்பா. பணத்துக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியான்னு அவன் கேட்ட கேள்விதான் அந்த உதவியை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு இப்ப ஹீரோயினை யோசிக்க வைக்குது. அப்ப பார்த்து அவளுக்கு ஒரு கால் வருது. யார் என்ன எதுன்னு அட்டென்ட் பண்ணா ஹீரோ தான். சப்ஸ்டியூட் எங்க இருக்க, சீக்கிரம் வா என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லவும் இவ்வளவு அவனை தேடி அங்க போறா. சப்ஸ்டியூட் வா 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 வந்து காரை ஓட்டு அப்படின்னு சாவியை தூக்கி எறிய என்னால கார் ஓட்ட முடியாது, என்னோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ வேஸ்டா இங்க இவ்வளவு தூரம் வந்த, இல்ல நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்களா, எதுவும் பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் வந்தேன். சப்ஸ்டியூட் உனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு உனக்கு அடுத்தவங்க பிரச்சனையை பத்தி யோசிக்கிற கூட டைம் இருக்கா, யூ ஆர் வெரி ஜெனரஸ் பர்சன் அப்படின்ட்டு தள்ளாடிட்டு அவன் மேல விழுக அவ பேலன்ஸ் மிஸ் ஆகி ஹீரோ மேல விழுக 2 பேர் சேர்ந்து காருக்குள்ள விழுந்துடுறாங்க. அவன் மட்டை ஆயிட்டானாட்டு இருக்கு. அப்புறம் இவ வேற ஒரு சப்ஸ்டியூட் டிரைவரை கால் பண்ணி ஹீரோ கூட கார்ல வந்துட்டு இருக்கா. அவன் இன்னும் மயக்கம் தெரியவே இல்ல. டிரைவர் வந்துட்டு மேடம் எங்க கூட்டிட்டு போறதுங்க, எங்கன்னு சொல்றதுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ மேல சாஞ்சுக்கிறான். இவளும் பொறுமையா அவனை நகர்த்தி அவனோட இடத்துல உட்கார வைக்க அவன் கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப சாஞ்சி இவன் மடியில படுத்துறான். கடைசியில இவ பேக்கரி அட்ரஸ் சொல்லி அவ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறா. காலையில ஹீரோ எழுந்திருக்கவும் அவன் உடம்புல ஷர்ட் இல்ல, இருக்கிற இடம் வேற மாதிரி இருக்கு. இது சப்ஸ்டியூட்டோட பேக்கரி ஆச்சுங்க. ஹீரோ ஆப்போசிட்ல ஒரு சூப்பை கொண்டு வந்து வச்சுட்டு நான் நைட்டே உங்கள்ட்ட கேட்டேன் எங்க கூட்டிட்டு போறது
முடியாதுன்னு நீங்க பதில் சொல்ற நிலைமையில இல்லாதனால இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். என் ஷர்ட் எங்க? நீங்க தான் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு கழட்டி போட்டீங்க, அதுவும் அந்த ஹேங்கர்ல தொங்க விட்டுருக்குன்னு சொல்லவும் ஷர்ட்டை மாட்டிட்டு கிளம்பலான்னு போவானா, சார் சாப்பிட்டுட்டு போறீங்களாங்கவும் இவனுக்கும் பசிக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் இதெல்லாம் நான் பொதுவா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே அது டேஸ்டா இருக்கு, அதனால வேகமா எடுத்து சாப்பிடுறான். அது தொண்டை அடைக்கும். சப்ஸ்டியூட் தண்ணிங்க. இவ பொறுமையா ஒரு கிளாஸ் எடுத்து கை நடுங்க தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமாவே ஹீரோனுக்கு கொஞ்சம் கை நடுக்க இருக்குதாட்டு இருக்கு. தண்ணி ஊத்தும் போது இவன் மேலேயே சிந்திக்கிறாளா. இவன் அவசரமா அவள்கிட்ட இருந்து பாட்டில புடிங்கி குடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு தண்ணியை கூட உன்னால ஒழுங்கா ஊத்த முடியாதாங்க. இவனே சிரிச்சுட்டே ஒண்ணு இல்ல சார் அப்படின்னு தண்ணி எல்லாம் தொடச்சு விடுவாளா. சிரிக்காத, என் முன்னாடி சிரிக்காத. சார் இந்தாங்க, நைட் ஃபுல்லா நான் ஒரு ஃபைல் ரெடி பண்ணிருக்கேன், உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடனை எந்த முறையில எவ்வளவு நாள்ல அடைக்க போறேங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, பேக்கரியை இடிச்சிடாதீங்க. அவன் அந்த பேப்பரை மட்டும் எடுத்துட்டு எதுவுமே சொல்லாம அங்க வந்து அவசரமா கிளம்பி போயிடுறான். ஒரு முட்டு சந்துக்குள்ள நின்று சம்பந்தமே இல்லாம எதுக்கு நான் நைட் இவளுக்கு கால் பண்ணிருக்கேன்னு இவன் ஷர்ட் எல்லாம் இன் பண்ணிட்டு இருப்பானா. ஹீரோயின் அங்க வந்துடுறா. இவன் வேற பேண்ட்டுக்கு ஜிப் போடாம அடிப்பானா, அதனால திரும்பி நின்னுக்கவும் ஹீரோயினும் இன்னொரு பக்கம் திரும்பி நின்னுட்டு, சார் உங்க வாலெட்டை மிஸ் பண்ணிட்டு வந்தீங்க. அவனும் ஷர்ட்டை சரி பண்ணிட்டு வந்து வாலெட்டை கிட்ட இருந்து வாங்கிட்டு, இங்க பாரு ஏதோ நேத்திக்கு நைட்டு நான் உன்னோட உதவி அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேன்னு நினைச்சுக்காத, இதெல்லாம் உன் கடன்ல இருந்து கழிச்சிடுவேன். தேங்க்ஸ் சார். பேக்கரி அப்ப இடிக்க மாட்டீங்கல்ல. அதுக்கு மட்டும் பதில் சொல்லாம அங்க வந்து போயிடுறான். அவெல்லாம் இடிக்க மாட்டாங்க, சும்மா வாயிலேயே உதாரு. நெக்ஸ்ட் சீன்ல தோகன் ஹீரோட அப்பா மீட் பண்ண போறான். ஒரு ஃபைல் அவர் முன்னாடி வச்சு, இது வரைக்கும் கே குரூப் பிசினஸ்ங்கிற பேர்ல கவர்மெண்ட் ஏமாத்தின ஃபுல் டீடைல்ஸும் இதுல இருக்கு. ரீசெண்டா ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தினாங்கல்ல, அங்க ஆர்ட்ஸ் மட்டும் சேல் ஆகல, ஒரு ஆர்ட் அங்க உள்ள பிசினஸ்மேன் வாங்கியிருக்கானா, அது மூலமா கம்பெனியோட ஷேர் ஏதோ டிரான்ஸ்பர் ஆயிருந்திருக்கு. இத சொல்லிதான் சோஃபியும் ஹீரோட அப்பா கிட்ட இருந்து ஷேரை வாங்கிட்டு போயிருப்பா. என்னடா இவனுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு போயிருச்சு, இவனை வெளியில விட்டா நம்ம கம்பெனி காப்பு வச்சிருவான்னு கூடவே வச்சுக்கலான்னு அவனுக்கு கம்பெனில ஒரு பொறுப்பு கொடுத்து நாளையில இருந்து கே குரூப்புக்கு வேலைக்கு வந்துருன்னு ஹீரோட அப்பா சொல்லிடுறாரு. எப்படி பிளான் பண்ணி உள்ள புகுந்திருக்கான் பாருங்க. வில்லங்க இவன் தாங்க ஆரம்பத்துல இருந்தே வில்லன். இப்ப அப்படியே பெண்ணியோட குடோனை காட்டுறாங்க. இவங்க புதுசா பண்ண போற தொழிலோட முதலாளின்னு ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அது ஸ்டெல்லா தான். அன்னைக்கு இவங்க பிரிச்சு வச்ச பொருட்கள்ல மெயினானது ஹேண்ட்பேக் தான். எல்லாமே பிராண்டட் ஹேண்ட்பேக்கோட காப்பி. இதுவும் ஒரு வகையான திருட்டு வேலை தான். ஹீரோ நின்று மாட்டிக்குவோம்லங்க. ஸ்டெல்லா இருந்துட்டு நோ 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 நம்ம மாட்டவே மாட்டோம், ஏன்னா இந்த பொருளை வாங்க போற கஸ்டமர்ஸ் எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, பணக்காரங்க. நம்ம வாடிக்கையாளர்கள் நம்மள கைவிட மாட்டாங்க, ஏன்னா இந்த பொருள் போலின்னு அவங்க யார்கிட்டயும் போட்டு கொடுக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கே அவமானம் ஆயிடும். கொஞ்ச நாளைக்கு இந்த பிசினஸ் ஓட்டுவோம், ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு நைட் நேரத்துல ஹீரோ சோஃபியை பார்க்க போனா, அங்க ஆல்ரெடி சோஃபியை பாக்குறதுக்காக தோகன் வந்து உட்கார்ந்து இருப்பான். தோகனுக்காக ஒரு பக்கம் நின்னு சோஃபி சமைச்சிட்டு வேற இருப்பா. இன்ட்ரெஸ்டிங்னு ஹீரோ அங்க உட்காந்து, என்ன லாயர் சார் உங்க ப்ராசிக்யூட்டர் வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா சோஃபி பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள சோஃபி அவ சமைச்சதெல்லாம் கொண்டு வந்து டேபிள் எடுத்து வைக்கவும், ஏ சோஃபி நீ கூட உனக்கு சமைக்க தெரியும்னு என்கிட்ட சொன்னதே இல்லையே, நீ இது வரைக்கும் என்கிட்ட உனக்கு சமைக்க தெரியுமா, உனக்கு இதுதான் பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது மின்ஹூக் அப்படின்ட்டு அவ தோகன் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி காட்டிக்கிறான். அது ஹீரோ வெறுப்பேத்துறதுக்கா இல்ல உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான்னு தெரியல. ஆனா ஹீரோக்கு அங்க இருக்கிறது அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. ஓகே நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோனை தேடி அந்த குடோனுக்கு வரான். சப்ஸ்டிட் இங்கதான் இருக்கியா, இதெல்லாம் என்னன்னு கேட்க, பிசினஸ் ப்ராடக்ட்ஸ் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வான்னு சொல்லவும் இவன் காஃபி கொண்டு வந்து கொடுப்பாளாம். குடிச்சு பார்த்தா ஏகப்பட்ட இனிப்பு, எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காதுன்னு இவன் கீழே வச்சிடறான். சாரி எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு நாள் ஃபுல்லா டயர்டா வேலை செஞ்சுட்டு ஸ்வீட் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல, அதானே உனக்கு பிடிச்சதெல்லாம் எப்போ எனக்கு பிடிக்காது, அப்புறம் நான் ஒண்ணு இப்போ உன்னை பாக்குறதுக்காகவோ இந்த காஃபி குடிக்கிறதுக்காக எல்லாம் வரலன்னு இவன் ஜோப்ல இருந்து ஹீரோயின் கொடுத்த பேப்பரை காட்டி, என்னது இது 30 வருஷம் ஆகுங்கிற உன் கடன் அடைக்கிறதுக்கு, அப்ப 30 வருஷம் நான் இனி உன்னை பாத்துட்டே இருக்கணுங்கிற, இல்ல சார் அமௌண்ட் அதிகமா வேணா நான் இன்னும் ஹார்டா ஒர்க் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே கடன் அடிச்சிடுறேன். சப்ஸ்டிட் எப்படி உனக்கு மூளை மண்டையில மட்டும் இல்லாம உடம்பு ஃபுல்லா இருக்கு, என்னாலாம் அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியாது, ஏதோ உன் பாய் ஃப்ரெண்ட் கிரேட் ஒர்க் செய்யறதா சொன்னல அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடு. அவ அமைதியா நிக்கவும், என்னாச்சு ஏமாத்திட்டான் தானே அவன், தெரியும் எனக்கு, சும்மா நாளைக்கு இந்த பசங்களை நம்ப கூடாது, என்னையும் சேர்த்தி தான் சொல்றேன், இதுல நீ ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, உன் பேர்ல 30 வருஷம் அடைக்க வேண்டிய கடன் இருக்கு, விட்டுட்டு போயிட்டான் தானே அவங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி மோசமானவர் கிடையாது, நானே தான் அவருக்கு பேர்டனா இருக்க கூடாதுன்னு அவர்கிட்ட இருந்து விலகி வந்துட்டேன். அப்படி இருந்தும் அவர் என் மேல அக்கறை வச்சு உயிருக்கு போராடுற நிலைமையில என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டது அவர் தான். நான் கண்ணு முழிக்கும் போது அவர் எங்க என் முன்னாடி இருந்தா நான் வருத்தப்படுவேன்னு எனக்கு முன்னாடியே அவர் கிளம்பி போயிட்டாரு. அவர் ரொம்ப நல்லவருங்க. ஆமா ஆமா அவர் ரொம்ப நல்லவரு, நீ ஒரு முழு மெண்டலு, நான் ஒரு அறவேக்காடு, உன் கதையை போய் கேட்டுட்டு இருக்கேன் பாருன்னு அவன் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். வந்தவன் எதையும் ஒன்னு யோசிச்சுட்டு டிராயர்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து பாக்குறான். ஹீரோயினும் தோகனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ தான். லாயர் நீ என்னடா அவ்வளவு நல்லவனா, உன்னை இவ்வளவு தூரம் ஒரு பொண்ணு நம்புது லவ் பண்ணுது, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல சித்தியும் லியாவும் ஷாப்பிங் வந்த மாதிரி காட்டுறாங்க. இருக்கலையே காஸ்ட்லியான ஹேண்ட்பேக்ஸா லியா கேட்க, நம்மள மாதிரி பணக்காரங்க எல்லாம் ஒரே ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக டெய்லி ஒவ்வொரு ஹேண்ட்பேக்கும் அதிகமான அமௌண்ட் யூஸ் பண்ணோம்னா அது முட்டாள்தனம், இந்த மாதிரி பந்தாவும் காட்டணும் பர்ஸும் காலியாக கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு மார்க்கெட் இருக்கு,
அங்க இருந்து நம்ம விதவிதமா பேக் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கோ கான்டாக்ட் பண்ணி ஒரு டீமை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அந்த டீம்ல இருக்கிறது ஸ்டெல்லா, பென்னி, ஹீரோயின் தான். லியாக்குமே அந்த பேக்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. அவ நிறைய செலக்ட் பண்ணிக்கிறா. அப்ப சித்தி அங்க வந்து என்னமா டெய்லி ஒவ்வொரு பேக் கொண்டு போற மாதிரி எவ்வளவு வேண்டாலும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல உட்காரும் போதுதான் ஹீரோயினை பாக்குறாங்க. அவங்க அவளை தனியா கூப்பிட்டு வந்து அன்னைக்கு ரிங்க திருநியான்னு கேட்டப்போ இல்லன்னு, ஆனா இப்போ எப்படியும் திருட்டு வேலை தானே பாக்குறேன், உன்னோட பேக்ரவுண்ட் என்ன, உனக்கும் என் பையனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ இடையில புகுந்து என்ன ஆச்சுமா என் பேரெல்லாம் எடுக்கிறீங்க, சப்ஸ்டியூட் என்ன திரும்ப வீட்டுக்கு வந்திருக்க, எதுவும் உதவி வேணுமாங்க, மின் உனக்கு பார்த்தாலே தெரியல இந்த பொண்ணு அப்பாவியா இருக்கிற அளவுக்கு அப்பாவி கிடையாதுடா. ஹீரோயின் இடையில புகுந்து மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்ல அவங்க ஹீரோயினை மதிக்காம மீன் பணக்கார பசங்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க கூட அப்படி இப்படி இருக்காதான், இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும், நீ உன்னோட டேஸ்ட் டிஸ்கவர் பண்றதுக்காக இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எல்லாம் சி அப்படின்னு அவங்க அருவருப்பட எந்த மாதிரி பொண்ணுங்கிறீங்க, அவளை பணத்துக்காக என்ன வேண்டாலும் பண்றவ, அதே பணத்துக்காக தானே எங்க அம்மா இறந்ததும் நீங்க உடனே எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, சோ இந்த பொண்ணை ஜட்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல அப்படின்ட்டு இவன் ஹீரோட கையை பிடிச்சிட்டு அங்க நகர்ந்து வரான். சித்திக்கு திரும்பவும் சந்தேகம் வருது. ஏன்னா போன முறை இப்படிதானே கையை பிடிச்சு ஏதோ அந்த பொண்ணு அவனுக்கு தான் சொந்தமானது மாதிரி கூட்டிட்டு போயிருந்திருப்பான். சோ சரியில்லைன்னு ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வரவும் ஆப்போசிட்ல தோகன் ஹீரோட அப்பா வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருப்பார்ல, அது விஷயமா தான் பேச வந்திருப்பான். வேணும்னே ஹீரோட கையை பிடிச்சு ஆட்டிட்டு இவ இனிமே நான் சொல்றதை கேப்பா எனக்கு சொந்தமானவங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு தோகன் மறந்துடாதீங்க நீங்க எங்க கம்பெனில சேர்ந்ததுக்காக உங்களுக்கு ஒரு பிரசன்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், போனதும் பிரிச்சு பாக்கணும் அப்படின்ட்டு போறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுது. ஹீரோல பிளே ரூம் கூட்டு வந்து உட்கார சப்ஸ்டியூட் 2 பேர் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாங்க, இல்ல நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலங்கிறா. அப்புறம் நீங்க ஏதோ அவரு உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததா சொன்னீங்க, என்ன சப்ஸ்டியூட் உனக்கு ப்ராசிக்யூட்டர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டோ, அவருக்கு அவரோட வேலை பிடிக்கலையாமா, அதான் என் கம்பெனில வேலை போட்டு கொடுத்துருக்கேன். அவன் மூஞ்சிய மாறிடுது. ஏன்னா இந்த லாயர் வேலை அவன் செய்யணுங்கிறதுக்காக தானே அவ தன்னை ஏத்துட்டு போனா, கடைசியில அந்த வேலையை அவன் வேண்டான்னு விட்டுட்டான், ஏன் இப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்டியூட் உனக்கும் லாயருக்கும் என்ன சம்பந்தம், உண்மையை தெரிஞ்சுக்கணும் தான் கேட்ட மாதிரி இருக்கு. இவ உஷாரா ஒண்ணு இல்லன்னு சொல்ல சரி பரவாயில்ல லாயர் என்னோட ஃப்ரெண்டு தான், அவர்கிட்டயே நான் டீடைல்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தோகன் உங்களோட ஃப்ரெண்டா, அதுவும் உனக்கு தெரியாதா, மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீ இப்ப எப்படி நான் எது சொன்னாலும் செஞ்சிட்டு இருக்க, அதே மாதிரி ரொம்ப நாளா நான் எது கேட்டாலும் தோகன் செஞ்சிட்டு இருந்தான், அதுலதான் 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கா அனுச்சுங்கிறான். ஏன் இதை பத்தி எல்லாம் தோகன் நம்ம கிட்ட சொல்ல, இவர் என்ன கேட்டிருப்பாரு அவர் என்ன செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு இவ யோசிக்க ஆரம்பிக்கவுமே சப்ஸ்டியூட் உனக்கான வேலை முடிஞ்சிருச்சு நீ போலான்னு சொல்லிட்டு இவன் அவளையே பாத்துட்டு இருக்க. ஹீரோனும் அவளோட டீமோட வெளியில வந்தாடுறா. அப்ப தோகனும் வரவும் இவ அவங்கிட்ட போய் ஏன் வேலையை விட்டீங்க, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, நீ யாரு கூட கான்டாக்ட்ல இருக்கன்னு தெரியுதா, நீ ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணோட லவர் கூட அவன் உன்ன வச்சு பிளே பண்ணிட்டு இருக்கான், அவனை நம்பாத, என்னோட வேலை போனதுக்கு காரணம் கூட அவன் தான், நீ அந்த ஆக்சிடென்ட் கேஸ் முடிஞ்சு போயிடுச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருக்க, அவன் அந்த கேஸ வச்சு நம்ம 2 பேரையும் திரும்பவும் சிக்க வைக்கணும்னு பாக்குறான், நீ உஷாராருன்னு அவளுக்கு அட்வைஸ் பண்றான். தோகன் கிட்ட பேசிட்டு ஹீரோயின் ரிட்டர்ன் ஆவாளா. இந்த முறையும் நேக்கா அவளோட கண்ணுல பட இவன் அவளை துரத்தி பிடிக்க நேக்காவும் மாட்டிக்கிறா. எதுக்காக என்ன துரத்துறீங்க, அடிக்க தானே, அடிங்க என்ன அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் கோபத்துல அவளை போட்டு அடிக்க இவ அங்கேயே உட்காந்துட்டு சாரி ஜியாங் நான் வேணும்னே சாம்க்கு அப்படி பண்ணல, என்ன அப்படி பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க, நான் அப்பவும் நான் பண்ண போற விஷயத்தினால சாம்க்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வராதுன்னு தெரிஞ்சிட்டு தான் அப்படி ஒரு மருந்து நான் அவனுக்கு கொடுத்தேன், எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சாம் இறந்து போயிட்டான்னு தெரிய வந்தது, இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு உனக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டேன்னு வருத்தப்பட. ஆனா ஹீரோயினால அவளை மன்னிக்க முடியல. தோகனுக்கு ஹீரோ எதை கிஃப்டா அனுப்பிச்சிருந்திருப்பானா அவனும் ஹீரோயினும் லவ் பண்றப்ப சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ தான். அப்ப இத்தனால இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு தான் இவன் நம்ம கூட தெரியாத மாதிரி விளையாடிட்டு இருந்தானா, இவனுக்கு எவ்வளவு தூரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கான். அதே சமயத்துல ஹீரோ இந்த ஹைட் அண்ட் சீக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, இதுல யார் சிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்புன்னு அவன் சிரிக்க ஆரம்பிக்க இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.